மதுரையில் தினமலர் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். மதுரை தமுக்க மைதானத்தில் ஆண்டுதோறும் தினமலர் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் புதுமையை புகுத்தும் இந்த கண்காட்சி இந்த ஆண்டு வியாழனன்று துவங்கியது. கண்காட்சியை மாவட்ட கலெக்டர் சுப்பிரமணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பின்னர் அங்கு இடம்பெற்றிருந்த ஸ்டால்களை கலெக்டர் சுப்பிரமணியன், தினமலர் இணை ஆசிரியர் கி ராமசுப்பு ஆகியோர் பார்வையிட்டனர். வரும் 5ஆம் தேதி வரை காலை 10:30 முதல் இரவு 8 மணி வரை இந்த கண்காட்சி நடக்கிறது. குழு ஏசி வசதியுடன் ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கண்காட்சியில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தேவையான பொருட்கள் இடம்பெற்றுள்ளன. குழந்தைகளுக்கு சீடிக்கள், புத்தகங்கள், இளம்பெண்களுக்காக அலங்கார பொருட்கள், ஆபரணங்கள் அணிவகுத்துள்ளன. இயற்கை விரும்பிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள மீன்கள் காட்சியகத்தில் வண்ண வண்ண மீன்கள் முதல் வீட்டு வளர்ப்பு ஆமைகள் வரையில் இடம்பெற்றுள்ளன. பப்பி பாசம் கொண்டவர்களுக்கு நாய்கள் கண்காட்சி என ஒவ்வொரு தரப்பினருக்கும் அவர்களின் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த கண்காட்சி உள்ளது. சிங்கம், புலி, யானை பளிங்கு சிற்பங்கள், கண்ணை கவரும் வண்ண வண்ண மலர்கள், வெளிநாடு வெளிமாநில ஸ்டால்களின் அணிவகுப்புகள் என அளவிட முடியாதபடிக்கு இங்கு சிறப்பு அம்சங்கள் நிறைந்துள்ளன. சமையல் அறையில் துவங்கி குளியல் அறை வரையில் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களும் இங்கு இடம்பெற்றுள்ளன. விதவிதமான டிவிக்கள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமின்றி சாப்பாட்டு பிரியர்களுக்கு பல வகையான உணவு வகைகள், பீஸா, குழு ஐஸ்கிரீம்கள், நொறு ஸ்நாக்ஸ்கள் என அனைத்து உணவுகளும் இங்கு கிடைக்கிறது. இந்த கண்காட்சியை தினமலர் நாளிதழுடன் LG பெஸ்ட் ஷாப் மற்றும் மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து வழங்குகின்றன.